வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் பேடாஸ் ஹல்க் எபிசோட் 10 இருக்கோம். நம்ம ஹல்க் இப்போதைக்கு அபாமினேஷனாக மாறின ஜெனரல் 14 அடி பொழந்துட்டு அவருடைய கண்ட்ரோலில் இருந்த ஷேடோ பேஸை தான் கண்ட்ரோலில் மாற்றிருக்காரு. இப்போதைக்கு இந்த ஷேடோ பேஸை வச்சு பல பக்கவான பிளான் போட்டிருக்காரு. மனித இனத்தையே அழிக்கிறதுக்கான பிளானில் இருக்காரு. அப்படி என்ன பிளான் தான் போட்டிருக்காரு? முதல்ல அவருடைய டார்கெட் யார் பார்க்கலாம். ஹலோ, லைவில் இருக்கா? மை நேம் இஸ் ராபர்ட் ப்ரூஸ் பேனா. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதன்படி தான் எல்லாருக்குமே என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்க். ரொம்பவே சீக்ரெட் ஹைடெக்கான ஷேடோ பேஸில் இதை பேசிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் இதுக்கு பிளாக் பட்ஜெட்டுன்னு பேர் வச்சு தனியாக காசு ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? வெப்பன் டெவலப் பண்ண. இந்த காசை எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கன்ஸ், பாம், ஆர்மி உருவாக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது ஏன் கண்ட்ரோலில் வந்திருக்கு? நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? அந்த கன், பாம்ஸ், ஆர்மி உருவாக்குறவங்களை எதிர்த்து நிற்க போகிறேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் கெட்டது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை கம்ப்ளீட்டாக நல்லா அழிக்க முடியாது. ஆனால் மனிதர்களை அழிக்க சப்போர்ட் பண்ணுறவங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் என்னுடைய டார்கெட்டாக இருக்க போது. இந்த உலகம் அழியும், கெட்ட மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள். ஹல்கோட கோர தாண்டவத்தை அடுத்த வரும் வாரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்த்து பயப்படுறவங்க பயப்படாதீங்க, கூடி சீக்கிரம் உங்களை தேடி வருவேன். ஹல்கோட ஆட்டம் ஆரம்பிக்கும். இந்த மனித உலகம் அழியும். இது லைவ் டெலிகாஸ்ட் ஆன அப்புறம் உலகம் முழுக்க இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் கிரியேட் ஆகுது. 2 விதமான சைடு எடுக்கிறாங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக ஹல்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹல்க் பேசுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஹல்க் நல்லா தானே சொல்லிட்டு இருக்கான். மனுஷங்களே அழிக்கிறதுக்கு பதிலாக ஹல்க் அழிச்சா நல்லா தானே, நான் ஹல்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஹல்க்கு முன்னாடி தக்காளி நான் அழிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டை தடுக்கிறதுக்கு நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவனோட இப்படி பேசிகிட்டு இருக்கான், விட்டா நம்மளை தேடி வந்துடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மீடியா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக அவெஞ்சர்ஸ் நம்ம அயன்மேனை பார்த்து ஹல்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் சொன்னது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை தான் நாங்கள் அசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் அப்படி பேசுகிறவன் கிடையாது, அவன் என்ன சொல்ல வரான்னு பார்க்குறோம். வி ஆர் லுக்கிங் இன்டு தட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையில் ஹல்க் உங்களை தேடி வருவான்னு சொல்லி இந்த உலகத்தையே கதி கலங்க வச்சுட்டாரு. இப்போதைக்கு நார்மலாக ஒரு பர்கர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவரை பார்க்கறதுக்காக அமேடியஸ் ஜோ, அவரும் ஒன் ஆஃப் த ஹல்க் தான், அவர் வந்து உட்காந்துருக்காரு. எங்கே போனாலும் கேள்வியாக கேட்டு தொலைச்சிட்டு இருக்காங்க. நான் ஹல்காக இருக்கிறது ஒரு குத்தமாடா, நீ ஒரு இன்டர்வியூ சிம்பிளாக கொடுத்துட்டு போயிட்ட, தக்காளி வெளில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ப்ரூஸ் பேனர், நான் சொன்னதில் என்னப்பா தப்பு? மனுஷங்களே அழிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கெட்டது அந்த உலகம் போயிட்டு இருக்கு, நான் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தப்பு, சரி செய்யணும்னு நினைக்கிறா பரவாயில்ல, ஆனால் உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்கிறது சரியில்லப்பா. மக்களை திருத்த ட்ரை பண்ணணும், அதானே ஹீரோட வேலை. நீ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே, அதுக்கு எந்த ஹல்க்கு காரணம்? உனக்குள்ளே இருக்க பல ஹல்கில் யார் இப்போதைக்கு கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷேடோ பேஸ்லேயே நம்ம டாக்டர் லெனர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசமான பிளான் வச்சுருக்கான். ஹல்க் சிண்ட்ரோம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் மிகவன், உன் தெரியல அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹல்கோட பிளட் மூலியமாக டிரான்ஸ்ஃபியூஸ் ஆன மற்ற ஹல்கா மாணவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வித்தியாசமான மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது. பலவிதமான ஹல்க்குள்ளேயே வாழ்கிற மாதிரி இந்த ஹல்க் மூலியமாக மாற்றப்பட்டவங்க எல்லாருக்குள்ளேயுமே பல ஹல்க் சிண்ட்ரோம் இருக்குது. டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் நான் சொல்லுவோம், டிஐடி. பலவிதமான ஹல்க் டிசார்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரூஸ் பேனர் ஹல்கோட காமா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஐடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ அவனுக்குள்ளே எத்தனை விதமான மாற்றங்கள் இருக்குன்னு என்னால் சத்தியமாக புரிஞ்சுக்க முடியல. நான் இது வரைக்கும் பார்த்த சைக்காலஜிக்கல் பேஷண்ட்லேயே இந்த ப்ரூஸ் பேனர் ரொம்ப வித்தியாசமானவனாக இருக்கான். என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியலையே. நம்ம ப்ரூஸ் ஆக்சுவலாக அமேடியஸ் ஜோவை கன்வின்ஸ் பண்ண தான் இங்கே வர சொல்லியிருப்பாரு. பட் அமேடியஸ் ஜோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ப்ரூஸ், நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நானும் சின்ன பையன் கிடையாது, இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைப்பேன். ஐ ட்ரஸ்ட் யூ ஹல்க், நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் நீ இந்த உலகத்தை அழிக்க போகிறோன்னு சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தால் அதுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, அதை என்னால் கண்கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ரொம்ப சின்ன பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நீ சொல்கிறது ஒன்றும் சரியாக முடியாது, நான் கிளம்புறேன் இப்போ, ஆனால் உன்னை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அமேடிஸ்ட் வாங்க கிளம்புறாரு. நான் நினச்சதோட நல்லா தான் போச்சு, கொஞ்சம் கோவப்பட்டானே அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துல சமைச்சிட்டு இருந்தவர் தன்னுடைய மாஸ்க்கை கழட்டி நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நேமோர். இங்கே பாரு ஹல்க்கு, நீயும் நானும் பெஸ்ட் டீம்லாம் கிடையாது, ஆனால் உனக்கு எனக்கு இப்போதைக்கு ஒரே மாதிரி மனநிலைமை தான் இருக்குது, மனிதர்களை வெறுக்கிறது. அதனால் நான் என் ஐடியாவை சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நேமோர் மனிதர்களை எப்படி கொல்லணும்னு சொல்லி ஹல்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. இப்படி பப்ளிக்காக சொன்னால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க கிளப்பின அந்த எதிர்ப்பலைகள் இப்போதைக்கு வெப்பன்ட்ரி சிஸ்டமில் தான் திரும்பியிருக்கேன். நிறைய பேர் கையில் வெப்பன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹல்க் என்ன தேடி வந்தானா அவனை தடுக்காகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வெப்பன்ஸ் வாங்குறாங்க. அண்ட் வெப்பன்ஸ் செல்லிங்கில் இப்போதைக்கு டாப் பொசிஷனில் இருக்கிறது ராக்ஸான் கம்பெனி. ராக்ஸான் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறது டேரி ஆகர், த மினடார். ஹல்க் பற்றின பேச்சு, அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ராக்ஸான் கம்பெனிஸ் தான். அதனால இப்போதைக்கு ராக்ஸானோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கேன். அதை பற்றி பேசுறதுக்காக இப்போதைக்கு டேரி ஆகர் அவருடைய போர்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நாம ஒன்றும் சாதாரண கம்பெனி இல்லை, கம்பெனியை மேலே கொண்டு வரத்துக்கு எத்தனை விஷயங்கள் நான் பண்ணேன்னு எனக்கு தான்டா தெரியும். நான் மினடார் பார்க்க காலமாடு மாதிரி இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ட அப்புறம் எல்லாரும் என்னை வெறுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, ராக்ஸானோட ஷேர் 10 மடங்கு அதிகமாச்சு. ப்ராஃபிட் முக்கியம் இல்லை,
நமக்கு ப்ராஃபிட் இப்போ வெப்பன்ட்ரிலேருந்து வருது. பாம் கன்னுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ராக்ஸ் நியூஸ்ன்னு சொல்லி எல்லாமே டாப் பொசிஷனில் இருக்குது. சோஷியல் மீடியா பத்தின்னு எரியுது. ஒரு பக்கம் சோஷியல் மீடியா, இன்னொரு பக்கம் வெப்பன்ட்ரி. லாபமால கொட்டுதுரா. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி லாபம் அதிகமாக இல்லையே. நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் சார். பப்ளிக் ஸ்டடி, என்விரான்மெண்டல் ஸ்டடியெலாம் என்ன சொல்லுதுண்ணா? என்விரான்மெண்ட்டா? நான் தானே அதை எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? நீ இந்த கம்பெனிக்கு இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்க, உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. கவலைப்படாத, தெரிஞ்சுப்ப. எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்றாலும் நம்ம அதை எப்படி விற்கிறோம், எப்படி அதை மற்றவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோங்கிற விஷயம் தானே முக்கியம். சார், ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஹல்கோட அட்டாக் நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே சொல்லப்பட வேண்டிய கதைக்கு வில்ல வந்துட்டான் பார்த்தீங்களா? ராக்ஸானோட கெத்தை மக்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ரொம்ப நாளாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க பவர்ஃபுல்லான பெர்சர்க்கர்ஸ் இறக்கி விடுங்கடா. ஹல்கை எதிர்த்து நிற்கிறதுக்காக ஹல்க் மாதிரி ஒரு ஆர்மி உருவாக்கியிருக்கேன். பயங்கரமானவங்க ஹல்கை போட்டு பொழக்க போகிறாங்க. சார், ஹல்க்கு தான் அவங்கள போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஹல்க் அட்டாக் பண்ணதே நம்ம சர்வரில் தான் சார். நியூ ஆரிகனில் இருக்க சர்வர் சென்டரை தான் அவன் அட்டாக் பண்ணியிருக்கான். என்னடா சொல்கிற? ஹல்க் அந்த பக்கம் ராக்ஸான்ஸோட முக்கியமான சோஷியல் சர்வீஸ் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. அதை தடுக்க வந்த பெர்சர்க்கர்ஸை போட்டு பந்தாடிட்டு இருக்காரு. யாருமே ஹல்க்கு ஈக்குவலாக இல்லை. ஹல்க் மொத்தமாகவே சர்வர்ஸை இடிச்சு நொறுக்கிறாரு. டேய், மொத்த சர்வருமே அதில் தான் கனெக்ட் ஆகியிருக்கு. கோவத்தில் அவரை எதிர்த்து பேசின புதுசாக சேர்ந்தவரோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. பட் ஹல்க் ஆல்ரெடி அந்த சர்வர்ஸ் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணி மண்ணோட மண்ணாக்கிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் மெகவன், ஹல்க் நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூரியன் மேலே வந்துட்டு இருக்கு. விடியல் வந்தால் ஹல்க் இருக்க மாட்டான். கிளம்புங்க. கரெக்ட் தான் மெகவன். சூரியனை பார்த்தா எனக்கு டெவில் ஹல்க்கு பயமாக தான் இருந்தது. ஆனால் அதை பார்த்து ஒன்று பயப்பட தேவையில்லைன்னு ப்ரூஸ் பண்ண எனக்கு சொல்லி கொடுத்தான். இருட்டுக்கு பதிலாக ஒன்றா சேர்ந்து வெளிச்சத்தில் சண்டை போடுறதுக்கு ஐடியா கொடுத்தான். அந்த தைரியத்தையும் கொடுத்தான். இப்போ 2 பேருமே ஒன்றா தான் இருக்கோம். இந்த விடியல் ஒரு புது ஆரம்பமாக இருக்கட்டும். ஹல்க் ராக்ஸான் சர்வர்ஸ் அடித்து நொறுக்கி 6 நாட்கள் கழிச்சு இப்போதைக்கு ராக்ஸான் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் படுக்கை ஆகிடுச்சு. அவங்களுடைய ஷேர் கம்ப்ளீட்டாக 0 நோக்கி போயிட்டுருக்கு. அவங்களுடைய எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் ஒழுங்காக வேலை செய்யலை. ராக்ஸானுங்கிற பேரையே எல்லாரும் மறக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. மக்கள் ஹல்க்கு சப்போர்ட் பண்ணி ராக்ஸானோட பிராண்ட் மேலேயே ஹல்க் ஸ்மாஷ்ன்னு சொல்லி கிராஃபிட்டி பண்ணியிருக்காங்க. டேரி ஆகருக்கு கோபம் சும்மா சொல்லுன்னு ஏறுது. இவனையாடா கொண்டாடுறாங்க? தொடர்ந்து எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி வெறும் ஆபத்தை மட்டுமே கொண்டு வர அவன் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நாங்கள் இந்த மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம். மறந்துட்டாங்கண்ணா. இந்த கம்பெனியை எப்படி மேலே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சோஷியல் மீடியா நிலைமை எப்படி இருக்கு? எல்லாமே நல்லபடி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார். நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நிறைய பேர் இந்த இயர் ராக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே வந்துடுவோன்னு நினைக்கிறேன். டேய், உண்மையாக சொல்கிறானா? காலன்னைக்கு பொழைக்கிற மாதிரி ஜின்சாக்கு அடிச்சிட்ருக்க. நான் தப்பாக பேசினா தப்புன்னு சொல்கிறா. இவனுங்களெல்லாம் ஏன் வேலைக்கு எடுத்தேன்னு தெரில. முதல்ல அந்த பிரச்சனை ஒழிக்கணும். பிரச்சனையே அந்த ஹல்க் தானே. ஹல்க்கை ஒழிச்சிட்டா இது ஏன் நான் முன்னாடியே யோசிக்கலை? ஹல்க்குங்கிற அந்த பிரச்சனை நான் ஒழிக்கிறேன்டா. என்ன செய்யலாம் அப்படின்னு நியூஸ் சேனல் செக் பண்ணி பார்த்தா திரும்ப ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்துக்கு நடுவில் ஹல்கே வந்து தலைமை தாங்கியிருக்காரு. வாரம் ஒரு போராட்டமானு சொல்லி பார்த்தோன்னா இந்த பக்கம் டேரி ஆகர் மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன செஞ்சவன் அழிக்கலாம்? பல கடவுள்கள் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். கடவுள்கள் எல்லாருமே மனிதர்களோட மேலானவங்க. அவன் கூட சண்டை போட எனக்குள்ளே இருக்க மிருகத்தை வெளில கொண்டு வந்தேன். ஆனால் இவன் மிருகமாகவே இருக்கானேடா. இவனுக்கு வேற பிளான் தான் போடணும். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, காட்டெருமை கூட சேத்துல சண்டை போட்டால் நம்ம மேலே தான் சேர்த்து ஒட்டிக்கும், நாம தான் அழுக்காயிடுவோம். காட்டெருமை அதை என்ஜாய் பண்ணோம். ஆஹா சார் பண்ணி நல்லா சொன்னேன். இல்லை அது காட்டெருமை சார், அந்த பழமொழியில் பண்ணி தப்பு செஞ்சால் திருத்த சொன்னேன், அசிங்கப்படுத்த சொல்ல. ஹல்கை நம்மளால் அழிக்க முடியாது, ஆனால் அடக்க முடியும். அதுக்கு நமக்கான ஒரு ஹல்கை உருவாக்கிக்கணும் அப்படின்னு உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி மான்ஸ்டர் தீவுக்கு போகிறாரு. அந்த தீவில் எந்த ஒரு மான்ஸ்டருமே இப்போதைக்கு வாழல. எல்லா மான்ஸ்டருமே வேறு ரெல்ம்ஸுக்கு போன அந்த சமயத்தில் இப்போதைக்கு டேரி ஆகர் தைரியமாக உள்ளே இறங்கி ஒருத்தரை தேடிட்டு இருக்காரு. சார், கொஞ்சம் கவனமாக இருங்க, பயங்கரமான இடம். டேய், இந்த இடத்துல நான் தாண்டா பயங்கரமானவன். மனிதனே, தலையை எத்தனை மணி கொடுக்குறான்? 4 வரி அவனை பற்றி சொல்லி அவங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான உருவம் நம்ம டேரி ஆகர் முன்னாடி வந்து நிற்குது. இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி டேரி ஆகர் எனக்கு ஹல்க் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த மிருகத்தோட கண் ஒளிருது. மான்ஸ்டர் தீவுலேருந்து திரும்ப ராக்ஸான் டவருக்கு வந்த நம்ம டேரி ஆகர் நம்ம போன அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹல்க் நீங்கள் இல்லாத சமயத்தில் பல போராட்டங்களில் பங்கேற்றுட்டு இருந்தான். அதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. அதில் என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதா சார்? டேய், எனக்கு நான் கண்ணு தெரியாதா?
என்ன சொல்ல வரி அதை சொல்கிறா. சார் அவன் பின்னாடி பாருங்க சார், சூரியன் இருக்கு. ஆமாம், டெவில் ஹல்க் இருட்டிலலாம் வருவான். முன்ன சூரியன் இருக்கு, ஆனால் முழு வெளிச்சம் வரல. அப்படின்னா சூரியன் மறையும் போதோ உதிக்கும் போதோ தான் அவன் இங்கே வந்திருக்கணும். அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நாம கடப்போமா? அந்த பக்கம் மெகி இப்போதைக்கு இந்த ஹல்கை பற்றின ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய மொத்த நியூஸ் ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ரிப்போர்ட்ஸை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காது அடைக்கிற மாதிரி ஒரு சத்தம், நடு ரோட்டில் ட்ரெயின் வந்த மாதிரி ஒரு சத்தம், எங்கிறது வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா 3 தலை மிருகம் ஒன்று உங்கள் பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்கு. மிச்ச மீதி மிருகங்களை ஏவி விடுகடா அப்படின்னு நம்ம டேரி ஹாகர் சொல்ல, ஒரே நேரத்தில் 4 வித்தியாசமான மிருகங்கள் அமெரிக்காவோட 4 வித்தியாசமான இடத்தை அட்டாக் பண்ணுது. ஹல்கால 4 இடத்துலையுமே இருக்க முடியாதுல்ல. இது எல்லாத்தையுமே நியூஸ்ல ஹல்க் அண்ட் மெகோவன் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஹல்க் விதவிதமான மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, உங்களால் மட்டும் தான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு தடுக்கணும்? இந்த அவெஞ்சர்ஸ், சாம்பியன்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சொல்லி குரூப்பாக சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவனுங்க பார்த்து பாய்ங்க, நீ ஃப்ரீயா விடு. இல்ல அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த உலகத்தை விட்டு உள்ள போயிருக்காங்க. எக்ஸ்மென் பிஸியா இருக்காங்களாம். சாம்பியன்ஸ் ஈஸ்ட் கோஸ்ட்ல மாட்டியிருக்காங்க. பக்கவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ப்ரூஸ் பேனருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இது அட்டாக் இல்லை, பொறி. இட்ஸ் அ ட்ராப். நம்மளை பொறி வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யார்? டெலிபோர்ட்டேஷனில் பெரிய மிருகத்துக்கிட்ட நான் போகிறேன், மற்றவங்க மீதி மிருகத்தை பிரித்து பார்த்துக்கங்க. பகல் நேரமாக வேற இருக்கா, அதுதான் யோசனையாக இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹல்க் அந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆகி கரெக்டாக ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட வாய்க்கிலே விழுந்துடுறாரு. இதை லைவாக உட்காந்து நம்ம டேரி ஹாகர் பார்த்துட்டு இருக்காரு. போடுறா, நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. அவன் செத்தா நல்லாயிருக்கும், சாகலைனாலும் பரவாயில்ல. அவனுக்கு உடம்புக்குள்ளே இருக்க அந்த எசன்ஸை எடுத்தாலே போதும். அதை நான் சாப்பிட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த பக்கம் ஹல்க் இப்போதைக்கு அந்த மிகப்பெரிய மிருகத்துக்கிட்ட போராடிட்டு இருக்கேன். இந்த பக்கம் 3 தலை வச்சிருக்க அந்த பறக்கிற மிருகம், கிடோரா மாதிரி ஒரு மிருகம், இந்த பிரஸ் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்க எல்லாரையுமே ஒன்று விடாமல் கொண்டுட்டு இருக்கு. உள்ள இருக்க மெகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்க. அந்த பாதி பில்டிங்கே காணும். ரைட்ரா, இன்னைக்கு நம்ம டெத்து இவங்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மிருகத்தோட ஒரு தலை கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. பச்சை கலரில் க்ளோ ஆக நம்ம மெகிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. டப்புன்னு அந்த மிருகத்தோட தலை வெடிச்சு சதறுது. அந்த தலைக்குள்ளேருந்து காமா ரேடியேஷனில் சூழப்பட்ட நம்ம ரிக் ஜோன்ஸ் வெளில வராரு. ஏய், இந்த பக்கத்தில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன், ஒரு பெரிய மிருகம் தாச்சல் பண்ணுறதுன்னு சொன்னாங்க, அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரிக் ஜோன்ஸ் சொல்ல, டேய் இங்கே நாங்கள் உசுருக்கு போராடிட்டு இருக்கோம், உனக்கு காமெடி கேட்குதா? லேட்டாக வந்துட்டு எகத்தாலம் வேற அப்படின்னு சொல்லும்போது ரிக் ஜோன்ஸ், ஐம் சாரி மன்னிச்சிரு, ப்ரூஸ் எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்டில் இப்போதைக்கு நம்ம பெட்டி ஆக்சுவலாக அந்த ரெட் ஹல்கா மாதிரி நம்ம லெனார்டா வந்து பார்த்தோன்னா அந்த இன்னொரு மிருகத்துக்கு நோக்கி கூட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மிருகத்தோட வாயிலிருந்து லாவா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. லெனார்ட் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஜெர்க் அடிக்கிறாரு. டேய், லாவால என் உடம்புக்கு ஒத்துக்காதேடா, எரிமலை குழம்பு 10 நான் செத்துருவேன், செத்துட்டு செத்தபடி இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப உயிரோட வருவேன், செத்து என்னால் வாழ முடியாது, நான் பக்கத்துலலாம் கூட்டிகிட்டு போகாத பெட்டி, அப்படியே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்து ஒரு பெரிய ஃப்ளைட் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டர் வந்திருக்காங்க. அவங்களுடைய புது டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம அப்சார்பிங் மேன் அண்ட் டைட்டானியா சண்டைக்குள்ளேயே குதிச்சிட்டாங்க. சாம்சன், என்ன பயந்துட்டியா? கவலைப்படாத, நாங்கள் வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, டைட்டானியா பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய கல்லை தூக்கி அந்த மிருகத்தோட வாயை நோக்கி எறிய, அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட தொண்டை குழாயில் மாட்டிக்குது. அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி இறந்து போகுது. இதை டேரி ஹாகர் நேரடியாக பார்த்துட்டு இருக்காரு. டைட்டானியா போட்ட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்காளே, திருட்டுத்தனம் பண்ணி பொய் சொல்லி சுற்றிட்டு இருந்தவளுக்கு எங்கிறது இவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஏய், அடுத்த டார்கெட் நீ தாண்டி. கிட்டத்தட்ட 2 மிருகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட உதவி இல்லாமலே கொண்டுட்டாங்க. 3வது மிருகம் பார்க்க மலையறிக்கை போல ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்ததை பார்த்த உடனே டாக் சாம்சன், அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெட்டிராஸ் ஹெல்ப் மூலியமா அந்த மிருகத்தை 2ஆக பொழந்துடுறாங்க. அந்த மிருகத்தோட வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பேரசைட் வெளில வர மாதிரி தெரியுது. எல்லா மிருகத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூச்சி இருக்கு போல, ஒரு விதமான ஹைவ்ஸ் இல்லாத எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹல்க் மாட்டிக்கிட்டானே அந்த மிருகம், அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மிருகம் இப்போதைக்கு ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. சுற்றி ஏகப்பட்ட மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் அந்த ஹெலிகாப்டர்ஸ் வச்சு இப்போதைக்கு அந்த மிருகத்தை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சத்தத்தோட ஹல்க் அதோட வயிற்று கிழிச்சிட்டு வெளில வராரு. எனக்கு பூச்சிகளை பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாட்டாக அந்த மிருகத்தை பிரித்து மேறாரு. பட் அந்த மிருகம் ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்க பிரிட்ஜ் ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸ், ஏகப்பட்ட வித்தியாசமான மனிதர்கள், இன்னசென்ட் பை ஸ்டாண்டர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இந்த மிருகம் கொண்டுட்டு இருக்கு. இந்த லைவ் ஃபுட்டேஜாக கவர் பண்ணிட்டு இருந்த ராக்ஸ் நியூஸ் ஏகப்பட்ட உயிர் பலி வாங்கிட்டு இருக்கு அந்த மிருகம் என்னதான் இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் அது ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தது ஹல்க் தான். அப்போ ஒரு வகையில் இவ்வளோ டேமேஜ் ஆகிறதுக்கு ஹல்க் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக உல்டாவாக போட்டுட்டு இருக்காங்க. இந்த மிருகத்தை தடுக்க வந்த ஹல்க் மேலே இப்போதைக்கு அந்த பழி விழுது. ஹல்கை யாருமே காப்பாலானா பார்க்கல, அவனையும் ஒரு மான்ஸ்டராக தான் பார்க்குறாங்க. இதை நியூஸில் பார்த்துட்டு இருந்த டேரி ஹாகர், நான் நினைக்கிறத விட பயங்கரமான நியூஸாக இருக்கே, இப்போ அவனை இறக்கி விட்டா சரியா இருக்கும், இதோட ஹல்கோட பேச்சு நின்று போச்சு
ஆப்போசிட்டில் அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சுற்றி இருக்க எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே ஹல்க் வெள்ளை உருவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து இறங்குனது நம்ம மினட்டார் பேரம் பேசின அதே மிருகம் தான். ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ண அதோட இந்த எபிசோட் முடியுது. இவன் யார், எதுக்காக வந்திருக்கான், இவனை வச்சு எப்படி நம்ம ஹல்கை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க தொடர்ந்து பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ண தெரிவிக்காமீங்க. ஒரு 10,000 லைக்ஸ் வரதான் பார்ப்போம். அண்ட் நான் உங்களை நல்ல ராசமான விடலை மீப்பட்டு நிறுத்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா